ஹலோ காய்ஸ், வெல்கம் டு நிவேதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே வித்தியாசமான பொட்டேட்டோ ஃப்ரை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. மேலும் வீடியோஸ் போட மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கலாம். இதில் 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி ஒரு கால்வாசி வரைக்கும் ஊற்றிக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். 2 விசில் வந்தாச்சு, ப்ரெஷரும் குறைஞ்சாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப வெந்திருக்கக்கூடாது, லேஸாக இந்த அளவுக்கு வெந்தாலே போதும். இப்போ தோல்லாம் நீக்கிட்டு க்யூபாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. உருளைக்கிழங்கு பாயில் பண்ண உருளைக்கிழங்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ மசாலா சேர்க்க போகிறோம். 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் கலருக்காக, 1/4 டீஸ்பூன் போல் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். இந்த ஃப்ரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே கசூரி மெத்தி கொஞ்சமாக. இப்போ மசாலாலாம் சேர்த்தாச்சு. இதை கையாலவே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஆல்ரெடி கொஞ்சம் பாயில் ஆன பொட்டேட்டோன்றதுனால நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போ இதை ஊற வைக்க போகிறோம். பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா ஊற விடலாம். கேஸ் ஸ்டவ்வில் ஒரு நான்ஸ்டிக் ஃப்ரை பேன் வச்சுருக்கேன். இல்லை 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகிட்டக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் நல்லா பொரிஞ்சிட்டக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள். மசாலாவை உருளைக்கிழங்குல கோட் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ அதை சேர்த்துடலாம். நான் கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற விட்டுருந்தேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. 4லேருந்து 6 நிமிஷமே போதும். ரொம்ப சீக்கிரமாகவே இது ரெடி ஆகிடும். இப்படி நல்லா ஸ்டிர் பண்ண எல்லா இடமும் கரெக்டாக வெந்து வரும். நல்லா ஃப்ரை ஆகும். ரொம்பவே சுவையான ஈஸியாக செய்யக்கூடிய உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஃபினிஷிங் டச் கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துடலாம். நீங்களும் இந்த ஈஸியான உருளைக்கிழங்கு வறுவலை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.